ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். ஈஸ்டர் ஞாயிறன்று நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதல் குறித்த உளவு தகவல் கிடைத்திருந்த போதிலும் அதனை தடுக்க தவறியதற்காக குற்றவாளி என்று இனம் காணப்பட்ட மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர் வெலிக்கடை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். இவ்வாறு வெலிக்கடை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபரை அவரது வழக்கறிஞர் ரோஷான் தெகிவல சந்தித்துள்ளார். இதேவேளை மரண தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்காக முன்னிலையான வழக்கறிஞர் ரோஷான் தெகிவல உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு செய்ய போவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதன்படி அடுத்த வாரம் மேல்முறையீடு தாக்குதல் செய்யப்படும் என்றும் வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். நாட்டில் தற்போது நிலவும் தென்மேற்கு பருவமழை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் மழை நீடிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள வானிலை எச்சரிக்கையில் இது இன்றைய தினத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி இன்று சப்ரமுகம் மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் ஏனைய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சந்துரங்க அபிசிங்கவின் பெயரில் இடம்பெறும் மோசடி தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. பிரதி அமைச்சரை போல் ஆள்மாறாட்டம் செய்து மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்கள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் பிரதி அமைச்சர் சந்துரங்க அபிசிங்கவின் அலுவலகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின்படி ஒரு தனிநபர் அல்லது குழு பிரதி அமைச்சராக நடித்து தொலைபேசி அழைப்புகள் செய்து பணம் கோருவதோடு பிற மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக முறைப்பாடுகள் வந்துள்ளன. அத்தகைய நபர்கள் எந்த பணத்தையும் தனிப்பட்ட தகவல்களையும் ஆவணங்களையும் வழங்க வேண்டாம் என்று பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். சந்தேகத்துக்கிடமான தொலைபேசி அழைப்புகள் அல்லது செய்திகளை பெறுபவர்கள் உடனடியாக அருகில் உள்ள போலீஸ் நிலையம் அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சில வாரங்களுக்குள் இரண்டாவது பெரிய சிறை கலவரம் இடம்பெற்றுள்ள நிலையில் சிறை நிர்வாகத்தின் செயற்பாடுகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்னொரு சிறை கலவரமா, இம்முறை எத்தனை உயிர்கள் என்று கேள்வி எழுப்பிய அவர் தொடர்ச்சியாக இடம்பெறும் கலவரங்களில் சிறை அமைப்பில் ஆழமான கட்டமைப்பு சிக்கல்கள் இருப்பதை வெளிப்படுத்துகின்றது. மோசமான நிர்வாகம், அலட்சியம் மற்றும் கடும் அழுத்தத்தில் இயங்கும் சிறைச்சாலை அமைப்பே இந்த நிலைமைக்கு காரணம். அண்மையில் மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் ஒரு தனிப்பட்ட நிகழ்வு அல்ல, மாறாக நிறுவன ரீதியான தோல்வியின் வெளிப்பாடாகும். சிறைச்சாலைகள் திணைக்களத்துக்கு இதுவரை நிரந்தர ஆணையாளர் நாயகம் நியமிக்கப்படாதது ஏன்? இந்த முக்கியமான பதவி ஏன் இன்னும் முறையாக நிரப்பப்படவில்லை என்றும் வினவிய அவர் வலுவான தலைமைத்துவம் அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் பாதுகாப்பு படையினரை நியமிப்பது தற்காலிகமாக பதற்றத்தை கட்டுப்படுத்த உதவலாம் என்றாலும் அதனால் அடிப்படை பிரச்சனைகள் தீராது என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் நிலவும் நெரிசல், போதிய வசதியின்மை, தரமற்ற சுகாதார சேவைகள் மற்றும் மறுவாழ்வு திட்டங்களின் பற்றாக்குறை ஆகியவற்றுக்கு உடனடி கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீண்டகால சீர்திருத்தங்களே நிலையான தீர்வாகும் என்றும் சிறைவாசம் ஒருவரின் சுதந்திரத்தை மட்டுமே கட்டுப்படுத்த வேண்டும், அவர்களின் கண்ணியத்தை அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் தற்காலிக நடவடிக்கைகளை தாண்டி சிறை அமைப்பில் நிலவும் நிறுவன ரீதியான குறைபாடுகளை சரி செய்ய அரசாங்கம் விரிவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் அறிக்கையில் கூறியுள்ளார். மகர சிறையில் ஏற்பட்ட கலவரத்தை கட்டுப்படுத்த தற்போது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதிகளுக்கும் சிறை அதிகாரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக மகர சிறையில் நேற்று பிற்பகல் பதற்றம் நிலவியது. இதில் 7 கைதிகள் காயமடைந்து ராகம போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து போலீஸ் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்தார் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலைமையை கட்டுப்படுத்த சிறப்பு அதிரடிப்படையினர், ராணுவம் மற்றும் போலீஸ் களமிறக்குவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது கைதிகளை பார்க்க வந்திருந்த உறவினர்களும் உள்ளூர் மக்களும் பாதுகாப்பு படையினர் மீது பல கற்களை வீசியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயகொந்தா மற்றும் புதிய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் நிலந்த பிரேம ரத்ன ஆகியோரும் சிறையில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை கண்காணிப்பதற்காக நேற்று இரவு மரக்கர சிறைச்சாலை வளாகத்துக்கு சென்றிருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கலவரத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால, பாதுகாப்பு செயலாளர் மற்றும் போலீஸ் தலைமை ஆய்வாளருடன் இவ்விவகாரம் குறித்து விவாதித்ததாகவும் சிறைச்சாலைக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நீதி அமைச்சரும் சட்டத்தரணியுமான ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சீன பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சீனாவைச் சேர்ந்த 40 வயதுடைய வர்த்தகர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளுடன் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட சிகரெட்டுகளின் பெறுமதி 59,10,000 ரூபாய் என்று குறிப்பிடப்படுகின்றது. சந்தேக நபர் குறித்த சிகரெட்டுகளை கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தின் பசுமை பாதை ஊடாக நாட்டுக்குள் கடத்த முற்பட்ட போதே கைது செய்யப்பட்டுள்ளார். இவரது நடத்தை குறித்து சந்தேகமடைந்த சுங்க அதிகாரிகள் அவரை சோதனையிட்ட போது 2 பயண பைகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சீன தயாரிப்பான 39,400 சிகரெட்டுகள் அடங்கிய 197 சிகரெட் பெட்டிகள் கண்டறியப்பட்டுள்ளன. சந்தேக நபர் சீனாவில் கொள்முதல் செய்த சிகரெட்டுகளுடன் இந்தியாவின் சென்னையை அடைந்து அங்கிருந்து இண்டிகோ விமான சேவைக்கு சொந்தமான விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் இவரை கைது செய்து அவரிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2023ஆம் ஆண்டின் ஊழல் தடுப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளும் மசோதாவை அரசு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த திருத்தத்தின் மூலம் ஊழல் மூலம் பெற்ற சொத்துக்களுக்கு அதன் மதிப்பின் 3 மடங்கு வரை கட்டாய அபராதம் விதிக்கும் புதிய ஏற்பாடு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. திருத்தத்தின்படி ஊழல் மூலம் ஒருவர் சொத்தை பெற்றிருந்தாலோ அல்லது அந்த சொத்தை மாற்றிருந்தாலோ அந்த சொத்தின் மதிப்பின் குறைந்தபட்சம் 3 மடங்கு தொகையை நீதிமன்றம் கூடுதல் அபராதமாக விதிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டின் முதன்மை சட்டத்தின்படி ஊழல் குற்றத்துக்கான தண்டனையாக அதிகபட்சம் 10 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை, அதிகபட்சம் 10 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது 2 விதிக்க முடியும். ஆனால் அரசுக்கு ஏற்பட்ட நிதி இழப்பை மீட்டெடுப்பது நீதிமன்றத்தின் விருப்பத்துக்கே விடப்பட்டிருந்தது. புதிய திருத்தத்தின்படி ஊழல் காரணமாக அரசுக்கு நிதி இழப்பு ஏற்பட்டிருந்ததாக நிரூபிக்கப்பட்டால் அந்த இழப்பு தொகை முழுவதற்கும் சமமான கூடுதல் அபராதத்தை நீதிமன்றம் கட்டாயமாக விதிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய திருத்தத்தின் கீழ் 1 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட லஞ்சம் கோருதல் அல்லது பெறுதல் அல்லது வழங்குதல் அல்லது 5 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட அரசு இழப்பு அல்லது சட்டவிரோத லாபம் ஏற்பட்டதாக லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சான்றிதழ் அளித்தால் அத்தகைய சந்தேக நபர்களுக்கு சாதாரண நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்க முடியாது. இவ்வாறான வழக்குகளில் விசேட மற்றும் விதிவிலக்கான சூழ்நிலைகளில் மட்டுமே உயர்நீதிமன்றம் பிணை வழங்கும் அதிகாரம் பெற்றிருக்கும். முதன்மை சட்டத்தின்படி பொதுமக்கள் பார்வைக்காக வெளியிடப்படும் திருத்தப்பட்ட சொத்து பிரகடனங்கள் CIABOC இணையதளத்தில் 1 மாதத்துக்குள் வெளியிடப்பட வேண்டும். இதில் முகவரி, பிறந்த திகதி, தேசிய அடையாள அட்டை எண், கடவுச்சீட்டு எண், வங்கி கணக்கு உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்கள் மறைக்கப்படும். புதிய திருத்தத்தின் கீழ் இவ்வாறு வெளியிடப்படும் திருத்தப்பட்ட சொத்து பிரகடனத்தை சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள் அல்லது நிறுவனங்களுக்கு சமர்ப்பிப்பதை தவிர வேறு எந்த நோக்கத்துக்காகவும் பயன்படுத்துவது குற்றமாக்கப்பட்டுள்ளது. இந்த விதியை மீறுவோருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம், 1 ஆண்டு வரை சிறை தண்டனை அல்லது 2 விதிக்க முடியும். முதன்மை சட்டத்தின் அறிவிப்பின்படி அறிவிப்பு வழங்குபவர் தனது மனைவி அல்லது கணவர் வயதை பொருட்படுத்தாமல் சார்ந்திருக்கும் பிள்ளைகள், பிற சார்ந்திருப்போர் மற்றும் குறைந்தது 6 மாதங்களாக ஒரே வீட்டில் வசிக்கும் நபர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளையும் அறிவிக்க வேண்டியிருந்தது. புதிய திருத்தம் 81வது பிரிவின் உட்பிரிவை நீக்குவதன் மூலம் ஒன்றாக வசிக்கும் நபர்களின் சொத்துக்கள் அறிவிக்குவது கட்டாயமாக முழுமையாக நீக்கியுள்ளது. இது தனிநபர் தனி உரிமையை பாதுகாக்கும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தம் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் கண்காணிக்கப்படும் நிறுவனங்களின் வரம்பையும் குறித்துள்ளது. 2023ஆம் ஆண்டின் சட்டத்தின் 25% அல்லது அதற்கு மேற்பட்ட அரசு பங்குகளை கொண்ட நிறுவனங்கள் திட்டமிடப்பட்ட நிறுவனங்கள் என்று வகைப்படுத்தப்பட்டிருந்தன. புதிய திருத்தத்தின் மூலம் இந்த வரம்பு 50% அல்லது அதற்கு மேற்பட்ட அரசு பங்குகளை கொண்ட நிறுவனங்கள் என்று உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் விளைவாக 25 முதல் 49.9% வரை மட்டுமே அரசு பங்குகளை கொண்ட நிறுவனங்கள் இனி இந்த சட்டத்தின் கீழ் திட்டமிடப்பட்ட நிறுவனங்கள் என்று கருதப்பட மாட்டாது. முதன்மை சட்டத்தின்படி 25%க்கு மேல் அரசு பங்குகளை கொண்ட நிறுவனங்களின் பணிப்பாளர்கள், ஆளுநர்கள் மற்றும் ஊழியர்கள் அரசு பணியாளர்கள் என்று கருதப்பட மாட்டார். புதிய திருத்தத்தின் கீழ் இந்த வரம்பு 50% அல்லது அதற்கு மேற்பட்ட அரசு பங்குகளை கொண்ட நிறுவனங்களுக்கு மட்டுமே பொருந்தும். இதனால் அரசின் சிறுபான்மை பங்குகளை கொண்ட நிறுவனங்களின் பணியாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அரசு பணியாளர்களுக்கு பொருந்தும் கடுமையான ஊழல் மற்றும் லஞ்ச தடுப்பு சட்டங்களின் வரம்புகளில் இருந்து விலக்கப்படுகின்றனர்.
யாழ்ப்பாணம் குருநகர் 5 மாடி குடியிருப்பு பகுதியில் இன்று அதிகாலை பட்டாசு வெடித்ததில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று அதிகாலை சுமார் 2 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, மடுமாத ஆலய யாத்திரைக்காக புறப்படும் வேளையில் பட்டாசுகள் கொளுத்தப்பட்டிருந்தன. அவற்றில் ஒரு பட்டாசு வெடிக்காமல் இருந்த நிலையில் அதனை மீண்டும் வெடிக்க செய்வதற்காக குறித்த இளைஞர் முற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது அந்த பட்டாசு திடீரென வெடித்ததில் அதில் அவர் பலத்த காயமடைந்து நிலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஈரானின் அணுசக்தி இலக்குகளை கட்டுப்படுத்தி ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான உடன்படிக்கை விரைவில் எட்டப்படும் வரை ஈரான் மீதான புதிய தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் எரிசக்தி உட்கட்டமைப்பை தாக்குவதற்கு வாஷிங்டனும் இஸ்ரேலும் தயாராகி வருவதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட ஒரு நாள் கழித்து சனிக்கிழமை இரவு தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் ட்ரம்ப் இந்த முடிவை அறிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இது குறித்து ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில், இரண்டாம் உலக போருக்கு பிறகு காணப்படாத ராணுவ பயங்கரவாதம், வலிமை மற்றும் சக்தியின் அளவுகளில் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக போராடி அமெரிக்கா ஆயத்த நிலையில் உள்ளது. எனினும் நீரினை உடனடியாக முழுமையாக மீண்டும் திறப்பதற்கு ஈரானின் அணுசக்தி அச்சுறுத்தல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு வழிவகுக்கும் உடன்படிக்கை ஒன்றை கொண்டுவர ஈரானும் பிற மத்திய கிழக்கு நாடுகளும் அவகாசம் கோரியுள்ளன. இந்த கோரிக்கையின் அடிப்படையில் உலகின் எதிர்கால நலன் கருதியும் அதேபோன்று வளமான மற்றும் வெற்றிகரமான ஈரானின் இருப்புக்காகவும் விரைவாக உடன்படிக்கை ஒன்றை எட்ட முடியும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு தாக்குதலை ரத்து செய்ய நான் சம்மதித்துள்ளேன். இந்த உறுதிப்பாட்டில் இஸ்ரேல் நாடும் என்னுடன் இணைகின்றது என்று பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஈரானின் இலக்குகள் மீது புதிய தாக்குதலை நடத்துவது தொடர்பான ட்ரம்பின் அச்சுறுத்தல்களை அமெரிக்க படைகள் முன்னெடுத்ததால் அதற்கு தீர்க்கமான முறையில் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. பல முக்கிய உட்கட்டமைப்புகள் மீது ஈரானினால் ஏவப்பட்ட ட்ரோன்களை அழித்துள்ளதாக குவைத் ராணுவம் அறிவித்த சில மணித்தியாலங்களிலேயே துருக்கி, பாகிஸ்தான் மற்றும் சவுதி உயர் அதிகாரிகளுடன் சனிக்கிழமை ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி நடத்திய தனித்தனி தொலைபேசி உரையாடல்களின் போது இக்கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளன. எந்தவொரு ஆக்கிரமிப்புக்கும் ஈரான் தீர்க்கமாக பதிலளிக்கும் என்று கூறி அராக்ஷி அமெரிக்காவின் பிராந்திய நிலைக்குலைவு நடவடிக்கைகள் மற்றும் பிராந்திய பாதுகாப்பின்மை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளின் விளைவுகள் குறித்து விவாதிப்பதாக அராக்சியின் டெலிகிராம் கணக்கில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.